ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங். வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கொத்து இடியாப்பம் தான். இந்த ரோட் சைட்லலாம் வந்து இடியாப்பம் வந்து கொந்திட்டு அதோட வந்து மசாலாலாம் போட்டு காரமாக செய்வாங்களா, அதுதான் எப்படி செய்கிறன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இடியாப்பம் செய்கிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு 4-5 ஸ்கூப் அளவு எடுத்துக்கிறேன் நான் இடியாப்பமும். அப்புறம் ஒரு பக்கம் சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்ட் டோ மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். இதை சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டாக பிசையக்கூடாது. திட்டமாக தண்ணி ஊற்றி ஊற்றி பிசைஞ்சு மூடி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ் போல். ஃபஸ்ட்டு தண்ணி சூடாக இருக்குன்னா நான் ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் மட்டும் வந்து பொறுமையாக நான் கையில் போட்டு கலரிப்பேன். பிசையும் போதே தெரியும் நல்லா சாஃப்டாக வருது. இப்போ கையில் எடுத்துகிட்டு மாவு எப்படி வந்து கரெக்டாக இருக்குன்னா, கையில் எடுத்து கட் பண்ணி போடும்போது தூள் தூளாக வரணும். அந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்குதுன்னு அர்த்தம். இடியாப்பமும் சாஃப்டாக வரும். இப்போ இட்லி தட்டில் வந்து எண்ணெயை போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பக்கம் இட்லிக்கு உண்டான தண்ணி ஊற்றி ஹீட் பண்ண வச்சுட்டேன் நான் ரெடியாக. இப்போ எல்லாத்துலேயுமே 2 தட்டு தான் என்னோடதில். 2 தட்டுலேயும் ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இட்லி அந்த நம்ம வந்து இடியாப்பம் புழிவோம்ல, அதில் வந்து பிளேட்டை குட்டி குட்டியாக இடியாப்பம் பிளேட் மாதிரி இருக்கும், குட்டி குட்டியாக ஹோல் வச்சு அதையும் நான் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த மாவை எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். அப்படியே நம்ம வந்து ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா இதை வந்து நம்ம வந்து உதிர்த்தர போகிறோம். ஸோ அதனால் வந்து எப்படின்னா மட்டும் ஷேப் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி புழிஞ்சிட்டு 2 பிளேட்லையும் புழிஞ்சு வச்சிட வேண்டியது தான். ஆனால் ஒரே ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து இடியாப்பம் புழியது மட்டும் வாங்கவே கூடாது. ரொம்ப கை வலிக்குது, செய்யவே முடியல. நீங்கள் நெக்ஸ்ட் யாருனா வாங்குறதா இருந்தால் அந்த காலத்தில் 2 கையில் புடி மாதிரி ஹேண்டில் மாதிரி வரையும் போட்டு அமுக்குவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே வாங்கிக்கணும். தெரியாமல் இது வாங்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இடியாப்பம்னாலே கொஞ்சம் பயமாக இருக்குது செய்கிறதுக்கு எனக்கு. அந்த மாதிரி ஒரு டயர்டாகிடுது கை. இப்போ இட்லி குண்டானில் வச்சு மூடிட்டேன். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் போல் ஸ்டீம் பண்ணிக்கலாம். அதை ஸ்டீம் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் நான். இப்போது கடாயில் வந்து கடாய் காஞ்சி எண்ணெய்லாம் ஊற்றி தாளிப்பு பண்ணிக்கலாம் நம்ம. ஃபஸ்ட்டு கடாயில் இருக்க தண்ணியெல்லாம் இழுட்டோம். இந்த மாதிரி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை வந்து இட்லி குண்டானில் வேக வச்சேன். 2 தட்டுன்னிட்டு. இப்போ தாராளமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம். தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு, சீரகம், அடுத்ததாக பச்சை மிளகாய் போட்டேன். நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாடை போகிற அளவுக்கு. நம்ம வேணும் முட்டை போடுறதுனா இந்த ஸ்டேஜில் வந்து வெங்காயம் மூவ் பண்ணிவிட்டு ஓரமாக வந்து சைடில் முட்டையை போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை. இப்போ நான் முட்டை எதுவுமே போடல, வெறும் வந்து மசாலா போட்டு மட்டும்தான் செய்ய போகிறேன். நான்வெஜ் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா தக்காளி ஜூஸியாக ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து நான் என்னோடய மாமியார் வந்து வெஜிடேரியன்றதுனால நான் வந்து இது எதுவுமே நான்வெஜ் சேர்க்கல, ப்யூர் வெஜ்ஜாக தான் செய்கிறேன். இது கூட சிக்கன் வந்து நம்ம சிக்கன் 65 பண்ணிவிட்டு குட்டியாக கட் பண்ணி கூட போடலாம், நல்லாயிருக்கும். கூட மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு போடும் போது மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு மட்டும் போடுங்க. ஏன்னா இடியாப்பத்துலேயும் சால்ட் இருக்கும். ஸோ தேவைக்கு ஏற்ற சால்ட்டு போட்டுக்கணும். இந்த மசாலாலாம் நல்லா ஜூஸியாக வரணும், நல்லா ரா ஸ்மெல்லாம் போயிட்டு அப்புறமேட்டு நம்ம உதிர்த்து வச்சோம் பார்த்திங்களா இடியாப்பம், இந்த போட்டு கலரிக்க வேண்டியது தான். நல்லா ஸ்லோ வச்சு இந்த மசாலா ஃபுல்லாக இடியாப்பத்தில் ஊறணும். நல்லா குத்தி அந்த கொத்து பரோட்டா குத்துவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து இடியாப்பத்தையும் கரண்டி வச்சு குத்துனா ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகும், மசாலா ஈவனாக இருக்கும்.
கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி நல்லா கொத்தி 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 விட்டுடணும். கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். எல்லோரும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கூட லெமன் ஜூஸ் போட்டுக்கிறேன், கொஞ்சம் ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன். கொத்தமல்லி தேவையான கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், என்னோடய கொந்தன இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்க்குறேன் கரெக்டாக இருக்கான்ட்டு. எல்லாமே கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.